ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெய் சூடான உடனே அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நல்லா முந்திரி பருப்பு பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே நெய்யிலேயே 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அந்த ரவையவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வறுத்தா நல்லாயிருக்கும். நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் ரவைக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கேசரி சாஃப்டாக வெந்து வரும். நல்லா கொதிக்கிற தண்ணி கொதிக்க கொதிக்க ஊற்றிக்கோங்க. 3 பங்கு சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிப்படும் இந்த நேரத்தில். இப்போது 2 ஏலக்காவும் தட்டி சேர்த்துக்கலாங்க. இதுலேயேவும் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் 1 பங்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 பங்கு ஜீனி கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜீனி சேர்த்த உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலருக்காக குங்குமப்பூ சேர்க்க போகிறேங்க. அது வந்து ஒரு 1/4 மணி நேரம் வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அது எல்லோ கலராக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இது எதுக்குன்னா கேசரி எவ்வளோ நேரம் ஆனாலுமே நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பாருங்கள், ஒட்டாமல் ஒன்று போல் வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாங்க. ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சாஃப்டான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.